Hi friends, welcome to Act Need Physics by Arun channel. இன்றைய வீடியோல நம்ம வந்து ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல அதாவது கிராவிடேஷன் சாப்டர்ல ஒரு MCQ வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு சொன்னா அது வந்து சூரியனின் நிறை 10 மடங்கு குறைவாகவும் ஈர்ப்பியல் மாறிலியின் எண் மதிப்பு 10 மடங்கு அதிகமாகவும் இருந்தால் கீழ்கண்டவற்றுள் எது தவறு? இந்த கேள்வி வந்து 2018 ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். யூஸ்வலா உங்களுக்கு வந்து கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்பாங்க, இங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனம். சரி, வழக்கம் போல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, விடைகள் கொடுத்திருக்கிறாங்க. புவியின் ஜி இன் மதிப்பு, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு மாறாது. மழை துளிகள் விரைந்து கீழே விழும். புவியில் தனி ஊசலின் அலைவு நேரம் குறையும். 4வது, தரையில் நடப்பது கடினமாகும். சரியா? இல்ல எது ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு பொருளினுடைய எடை என்பது mg, அதாவது நிறை, பொருளின் நிறை இன்டு புவியீர்ப்பு முடுக்கம். இந்த எடை எதனால் ஏற்படுகிறது? பொருளின் மீதான புவியின் ஈர்ப்பியல் விசை. அது எவ்வளவு சார்? ஈர்ப்பியல் விசைக்கு ஃபார்முலா தெரியும், Gmm/r². ஸ்மால் m என்பது பொருளின் நிறை, கேபிட்டல் M என்பது புவியின் நிறை. சரியா? இப்ப இந்த ரெண்டு பக்கமும் m எடுத்துட்டோம் சொன்னா ஸ்மால் g, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் Gmm/r². இந்த ஃபார்முலாவில் அல்லது இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனின் நிறை எங்கேயுமே இடம்பெறும். சரியா? கவனிக்க, சூரியனின் நிறை இச்சமன்பாட்டில் இடைமுறை இல்லை. அப்ப இது வந்து தேவையில்லாத ஒரு டேட்டா, ஒரு தகவலை வந்து இந்த கணக்குல கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கவனமாக தவிர்த்து விட வேண்டும். அல்லது ஏதோ இருக்கணும்னு நினைச்சு குழம்பக்கூடாது. சரியா? சரி. இப்ப இரண்டாவது, ஈர்ப்பியல் மாறிலியின், அதாவது கேபிட்டல் G எண் மதிப்பு 10 மடங்கு அதிகமாகும் போது, இப்ப நம்ம G' = 10G என்று வைத்துக்கொள்வோம். புதிய புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே Gன்னு கொடுத்திருக்கோம், G' வச்சுக்கிறோம். புதிய புவியீர்ப்பு முடுக்கம் G' = கேபிட்டல் G' into ஏற்கனவே சொன்ன மாதிரி m/r². அப்ப G' 10 மடங்கு அதிகம், 10G m/r². அப்ப Gm/r², ஸ்மால் g, ஏற்கனவே 10 இருக்குது, 10G. இதுல இருந்து என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ல கேபிட்டல் G மதிப்பு 10 மடங்கு அதிகமாகும் பொழுது புவியீர்ப்பு முடுக்கமானது 10 மடங்கு உயரும். அதாவது G இன் மதிப்பு 10 மடங்கு உயரும். அப்போ புவியின் G இன் மதிப்பு மாறாது அப்படின்னு ஆப்ஷன் 1ல கொடுத்தாங்களே, ஆப்ஷன்னா தமிழ்ல நம்ம தெரிவு, விருப்பம், தேர்வு எடுத்துக்கலாம். தெரிவு தவறானது. அப்போ answer 1, the statement is wrong but answer 1 is right. Okay, so இதுதான் இந்த கேள்விக்கு answer 1ங்கிறது சரியான விடை. So இன்னும் அதிகமான கிராவிடேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. Thank you.